ஹாய், ஹலோ மொட்டை மாடி வியூவர்ஸ். இந்த வீடியோல உங்கள பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒரு பெரிய படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ள இருந்த படம். விஜய் சார் நடிச்சு, வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ண படம், கோட். இந்த படத்த பத்தி இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஜேகே சார், விபின் சார் அண்ட் ஏஜே. நம்ம படத்துக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். ஜேகே சார், படம் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தாச்சு. ஆமாம் சார். அந்த நாளோட பார்த்தது அது எப்படி சார் இருந்துச்சு? ஒரு என்ஜாய்மென்ட் அந்த ரசிகரோட ரசிகரா சேர்ந்து அதுவும் நீங்க வேற விஜய் ரசிகர், இளைய தளபதி, பெரிய தளபதி எல்லா தளபதியோட ரசிகரும் கூட 2 பேரும். அ அ 2 பேரும் பார்த்துருக்கீங்க. எப்படி சார் இருக்கு? சார் வேற லெவல் செலிப்ரேஷன் சார். சரி சார். நான் இன்னைக்கு தான் சார் பார்த்தேன். ஓகே. நேத்து எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆமாம் சார். ம். பயங்கர செலிப்ரேஷன். இதுக்கெல்லாம் நீங்க காரணம் வைக்கக்கூடாது. நீங்க அஜித் ரசிகர், நீங்க 2 நாள் தான் பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஓகே சார். ம். இந்த படத்தோட கதையை முதல்ல சொல்லிடலாம். ம். சாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்கு. நம்ம ரா ஏஜென்சி மாதிரி சாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. சரிங்க சார். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் வந்து 4 பேர், நம்ம விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் 4 பேர் இருக்காங்க. ம். 2008 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கென்யாவில் ஒரு ஆப்ரேஷனு. அந்த ம். ஆப்ரேஷனில் ட்ரெயினில் மோகன் வந்து பயங்கரமாக ஒரு கொல்லப்படுறாரு. மோகன் அவங்களோட ஃபேமிலியோட கொல்லப்படுறாரு. ம். அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயோட லைஃபே வந்து மாறிடுது. வேறு ஏதேதோ சுச்சுவேஷன் வருது, அவர் லைஃபே மாறிடுது. ம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் ஸ்டோரி. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு சார் எனக்கு. ம். ஏன்னா ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஸ்டேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ம். ம். இன்னும் கொஞ்சம் ம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கலாம். ஒரு நம்புற மாதிரி இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ம். 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 செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். ம். அது ம். இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது ரொம்ப ஈஸி. இவன் ம். இவன் இவனுக்கு தெரியாமல் இவன் ஓடுறது, இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் ஓடுறதுன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக வந்து அதை ஸ்டேஜ் பண்ணிடலாம். அந்த ம். மூட செட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் டைம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஸ்டோரியை செட் பண்ணுறதுக்கே. ம். ம். அதனால் வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே பொறுமையை சோதிச்சிருச்சு. அது இல்லாமல் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டால் பார்க்க முடியல மூவியை. முடியல. கரெக்ட். இன்டர்வல் ட்விஸ்ட் வரைக்குமே வந்து மூவி வந்து நம்மளால உள்ள, ஏன்னா என்ன நடக்குதுன்னே ஒரு ஒரு ஐடியாவே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டாக தான் தெரியுதே தவிர ஒரு ஸ்டோரியாக தெரியல அது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடி ம். ஏன்னா 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய. ம். ம். ஈவெண்ட்டாக தான் தெரியுதே தவிர ஒரு கோரா நம்மளால ரசிக்க முடியல. இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலுமே அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ம். ஸ்டோரி, ஏன்னா ஸ்டோரி வந்து தெரியல நமக்கு. அதை வந்து கொஞ்சம் எர்லியராகவே சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ம். ஒரு ம். பேஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்மளை மகாராஜாவில் சொன்ன மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்காவது ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கணும். ம். அதுவுமே ம். பண்ணல ம். அவங்க. ம். அப்படி இல்லைன்னா வந்து இவங்க மிஷன் இம்பாசிபிள் டைப்பில் கொண்டு போனாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ம். ஹாஃபில் வந்து ம். எல்லா மிஷன், ஒரு 3 மிஷன் 4 மிஷன் காமிச்சாங்க. ம். அந்த ம். மிஷனையாவது இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்கணும். அது ம். எந்த மிஷன், அது எதுக்கு போகிறாங்க, என்ன இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கணும். அதையுமே ம். வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ ம். பிரச்சனைகள் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா ஒரு 2 பேருக்கு உள்ள நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இது. ம். அது ம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். நம்ம தனி ஒருவன் மாதிரி இவனை 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 ஃபாலோ பண்ணுறது, இவனுக்கு தெரியாமல் இவன் சிப் வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ம். ம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக ம். கடந்து போயிடலாம். ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ம். மூடு செட்டே ஆகலைன்னு சொல்லலாம் நம்ம. ம். ம். ஆல்மோஸ்ட்டு ம். கிளைமேக்ஸு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ம். ம். நல்லா முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ம். ஆனால் என்னென்னா ம். கிளைமேக்ஸ் பார்க்குற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபே பொறுமையாக சோதிச்சதுனால பொறுமையா சார். கிளைமேக்ஸ் வந்து ம். இன்வால்மெண்ட்டோட பார்க்க முடியல. சீன்ஸாக நல்லா ம். இருந்துச்சே ம். தவிர நமக்கு ஸ்டோரியாக வந்து எதுவுமே நிற்கல மைண்டுக்குள்ளார. ம். ஏன்னா ம். 1 1/2 மணி நேரம் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கே 1 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ம். 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 அதனால ம். நம்மளால கடைசி வரையும் பொறுமையா எழுந்துட்டோம். பார்க்க முடியல. ஒன்றி பார்க்க முடியல சார். அஹ் விவின் இதான் சார், இதான் என்னோட ஸ்டாண்ட் சார். சரி விவின் சார் படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சார், ஒரு கமர்ஷியல் படம் இந்த அளவு தான் சார் கொடுக்க முடியும். எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி. விஜய் சார் வந்து இதுல சூப்பரா நடிச்சிருக்காரு சார். ஃபேமிலி நடிச்சுலாம் ரொம்ப பிடிக்கும்.
அந்த மாதிரி கியூட்டா நிறைய இடத்துல நடிச்சிருக்காரு. டான்ஸ் பின்னி உதறிட்டாரு, பிச்சை எடுத்துட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் சீன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே அதாவது ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஓவராலா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியலான படம் தான் வெங்கட் பிரபு சார் கொடுத்திருக்காரு. ஓகே தான் சார், ஒரு கமர்ஷியல் படத்துல அவ்வளவுதான் கொடுக்க முடியும். போனோமா ஜாலியா என்ஜாய் பண்ணோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா சின்ன அந்த விஜய் அந்த டிஏஜிங் பண்ணாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு நான் நார்மலா இருக்கிற விஜயவே வந்து லைட்டா கொஞ்சம் மாத்தி விட்டு நடிக்க வச்சிருந்தா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மத்தபடி படம் சூப்பரா தான் சார் இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படம் இப்படிதான் சார் இருக்கும். ஓகே, விட்டு கொடுக்காம பேசிட்டீங்க சார். நீங்க சொல்லுங்க சார். தலரசிகர், தலரசிகர். இன்னைக்கு படத்துக்கு போயிருந்தேன் சார், நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னைக்கும் நல்ல கூட்டம், நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க ஃபுல்லாவே. குடும்பத்தோட போயிருந்தேன். என் ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேட்டிருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாசிட்டிவா இந்த இது வரல, போங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது குடும்பத்தோட பாக்குற மாதிரி இன்னும் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் குடும்பத்தோட ஒரு ஜாலியா பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. கதை வந்து பழைய காலத்து கதை சார். அப்படியே ஒரு ரொம்ப பழைய காலத்து கதை. எல்லாம் அப்படி கிளீஷேவான ஒரு மாதிரி கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருக்கு. இப்படிதான் ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து எப்பயுமே வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மறைமுகமா ஹீரோ கூட இருந்தே பழைய ஒரு துரோகம் செய்யறது, அது பார்த்து பார்த்து சலிச்சு போனது. விவேகம் படத்துல இருந்து நிறைய எல்லா படத்தையும் நிறைய இடத்துல பார்த்தாச்சு. அதே மாதிரி கதை இதுலயும் இருக்கு. அதே மாதிரி ராஜதுரைன்னு ஒரு விஜயகாந்த் சார் படம் இருக்கும். ஆனந்த்ராஜ் எடுத்து ஹீரோட பிள்ளை எடுத்து வளர்ப்பாரு. திரும்ப அவன் விஜயகாந்த பழி வாங்கறதுக்கு அவன் அந்த பிள்ளைய அனுப்புவாரு. சேம் அந்த கதை மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருந்துச்சு சார். படத்தோட கதைன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன, கமர்ஷியல் படத்துல லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க கூடாது சார். சார் அட்லி படத்துல சொல்லுவீங்க. அட்லி சார் படம் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மள வேஸ்ட்னு தோண வைக்காது சார். லென்த்தா இருக்கும், லைட்டா ஒரு மாதிரியா இழுக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அந்த அடுத்த விஜய் காட்டுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கிறாங்க. ரொம்ப டயர்ட் ஆக்கிறாங்க அந்த இடத்துல. அவ்வளவு பெரிய கதை தேவையா அந்த 1 hourக்குன்னு தோணுது. அவ்வளவு பெரிய கதை தேவையில்லை. டக்கு டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்துலயே அந்த விஜய் வர வச்சிருந்துருக்கணும். டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு போயிருந்தா ஒரு 2.5 மணி நேரத்துல அந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் பக்காவா நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப வள இழுத்த மாதிரி இருக்கு ஃபுல்லா. அதே மாதிரி அந்த விஜய் காந்தி விஜய் வந்து ட்ரைலர்ல கூட அந்த கில்லியோட டைலாக் சொல்லி ஒரு பாட்டு பாடுவார்ல, சாமி பாட்டு மாதிரி. சோ அதெல்லாம் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த சீனை வச்சிருக்க போறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா கடைசியில படத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரு தண்ணி அடிச்சு அத்தனை கால எந்திரிக்கும் போது சும்மா இந்த பூஜை பண்ற மாதிரி சீன் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அது நான் பெரிய சீனா வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இது டெவலப் ஆகும் நான் ட்ரைலர்ல பார்த்த எதுவுமே அங்க டெவலப் ஆகவே இல்லை. அதுக்கு பதில் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விவின் சார்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரைலர் ரிவ்யூ பார்க்கும்போது நான் கெஸ் பண்ணேன் டைம் மிஷின் கதை ஏதாவது சம்திங் உள்ள பூந்துருக்குமோ அப்படின்னு. விவின் சார் சொன்ன சான்ஸ் இல்லை சார், இப்பதான் சார் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து இல்ல சார் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு நினைக்கிறேன் சார், ஏதோ வித்தியாசமா நினைக்கிறேன்னு. ஆனா அவங்க சொன்ன வித்தியாசம் எனக்கு அப்புறம் தான் புரியுது. 2 விஜய் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். 1000 கோடின்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். 500 கோடின்றது நெருங்கக்கூடிய விஷயம், அவ்வளவுதான். 500 கோடி நெருங்குமான்னு எனக்கு தெரியல. பட் இழுத்து பிடிச்சி மூச்சு பட்ஜெட் 400 கோடி சார். இல்ல இப்ப டேபிள் ப்ராஃபிட் சார், டேபிள் ப்ராஃபிட் விடுங்க. அவங்களுக்கு கிடைச்ச டேபிள் ப்ராஃபிட் தயாரிப்பாளர் விட்டுருங்க. 126 ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டேஸ் இது வந்து 126 கோடி சார். நம்ம 500 கோடிலாம் ஈஸியா அடிச்சிரும். நம்ம அது பட்ஜெட் சம்பந்தம், பட்ஜெட் பத்தி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டாக்ஸ் வந்து பாசிட்டிவான டாக்ஸ் தான் சார். இப்போ இது வரைக்குமே நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ரிவ்யூ இருக்குல்ல, நீங்க சோஷியல் மீடியால எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு இவரு ப்ளூ சட்டை மாறன சொல்லுவாரு எப்பயுமே, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா படம் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களோட ஓன் ஃபேன்ஸே இது பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் இதில் வந்து விஜயோட ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு சார் படம். அது வந்து சோஷியல் மீடியாவில் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் 100 போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 போஸ்ட் வந்து பாசிட்டிவாக வருது. அதனால வந்து கலெக்ஷனில் பிரச்சனை இருக்காது. கலெக்ஷனில் கண்டிப்பாக இது இஷ்யூ இருக்காது. நமக்கு என்ன பிரச்சனைனா படம் நல்லா இருக்கணுங்கிறத நம்மளோட மெயினான டார்கெட்டா இருக்கு. எனக்கு
இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க நெறைய ஹைப் குடுத்தா படம் வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயி, அது படம் அந்த மாரி இல்லன்ற மாரி மைண்ட் செட் ஆயி, பழைய படம் மாரி போயிடுமோன்ற மாரி பயந்துட்டுலாம் இருந்தாங்க. ம், எனக்கு ம், நல்லா ஹைப் குடுத்துருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா, அந்த குடுத்த ஹைப்புக்கு ம், இவங்க ஒரு 10, 15 நாள் கண்டிப்பா பார்த்தே ஆகணுன்ற மாரி எல்லாருக்கும் தோணியிருக்கும். அந்த 10, 15 நாள் நல்லாவே நல்லா பார்த்திருப்பாங்க. ம், ம், ம். அந்த மாரி எனக்கு இல்ல சார். தோணுச்சு. இல்ல அந்த சார். ஹைப்பே கிரியேட் ஆனதே இப்ப பாருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, எ நான் அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்றத பின்னாடி சொல்றேன் நானு. ம், ம். முதல்ல ம், படத்தோட ம். ரிவ்யூவ நம்ம முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம் நம்ம. 3 சரி பேருமே சார். நான் அவங்க அத சார் வியூஸ் முடிச்சுக்கலாம் சார், கதைய முடிச்சுக்கலாம் பத்தி சார். டாபிக் மாறி இல்ல போகுது சார். ஆமா. கதைய ஒரு நிமிஷம் சொல்லிர்றேன் அப்படியே. ஓகே. சரி இப்ப ஜேகே சார் நீங்க சொல்ற மாரி, ம். நான் ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தா பார்த்தேன். நான் ஏகே ஃபேன்ஸ் அப்படின்ற மாரிலாம் பார்க்கவே கிடையாது. ம். ஜெனரலா பார்த்தேன். எனக்கு நெறைய லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. ஒரு மோகன் சார் வந்து அவரு பழி வாங்குறாருன்னா, 20 வருஷம் கழிச்சு வந்து பழி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ம். ம். அதுவே ஒரு மாரி பிளர்ரா தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு வில்லன இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அந்த வில்லனுக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அ அவனுடைய பயத்த உருவாக்கி, அதுக்கப்புறம் அந்த வில்லன இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும். இந்த ம். படத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு ட்ரெயின்குள்ள குதிக்கிறாரு. குதிச்சுட்டு பார்த்தா வில்லன் வந்து சொல்றாரு, இவன் வந்திருக்கதான் டூப்ளிகேட் சயின்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ம். சோ அந்த இடத்துல வந்து ஒரு மோகன் சார் மேல வந்து ஒரு பெரிய வில்லன்ற பதிப்பு உருவாகவே இல்ல. ம். அதனாலேயே படம் ஃபுல்லா அவர் வந்து நம்ம குழந்தையா பார்க்குற மாரி ஆயிடுது. ஒரு மாரி அவருக்கு அந்த ஃபேஸ் கட் வந்து வில்லத்தனமா இல்ல. ம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, இப்ப மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சேது சாருக்கு சின்ன வயசுல இருந்து அந்த காட்டுவாங்க. அப்படியே விஜய் சேது மேல நமக்கு ஒரு பயம், ஒரு அட்டாச்சி ஒரு மாரி வந்துரும். அது அப்படியே படம் ஃபுல்லா தொத்தி நிக்கும் இல்லையா? அங்கேயே எனக்கு ஒரு மிஸ்ஸிங் மாரி எனக்கு தோணுச்சு. சோ அங்கேயே பழி வாங்கியிருக்கலாம். அதே மாரி அந்த ம் ஜீவன் விஜய் வந்து சினேகாவையும் விஜய் கூடயும் இணையும் பொழுது, அவங்க 20 வருஷமாவும் இவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஒரு நம்ம பையன் பிரிஞ்சதுனால தான் இவங்க 2 பேரும் சண்டை சண்டை புடிச்ச மாரி பிரிஞ்சிருக்காங்கன்னு அவன் புரிஞ்சிருந்தான்னா, அந்த இடத்திலேயே வந்து அவன் திருந்திருப்பான். பட் அங்கேயுமே திருந்தாத மாரி ஒரு இருந்துச்சு. அதே மாரி கடைசி கிளைமாக்ஸ்ல ஸ்டேடியத்துல வந்து இந்த பாம் எடுத்துட்டு தங்கச்சி போகும்போது வந்து தங்கச்சிக்கு வந்து அண்ணன் கெட்டவன்றத புரிய வச்ச சீன்ஸ்லாம் இல்லவே இல்ல. அண்ணனுகிட்ட பயந்து போணும், அண்ணன தாண்டி போணும், அண்ணன்ட்ட குடுத்துறக்கூடாதுன்னு அந்த சீன்ஸ் எதுவுமே இல்ல. திடீர்னு பார்த்தா அண்ணன் தொரத்தவும் அண்ணன்ட்ட குடுக்கணும்னு ஓடுவா. ஏன்? எதுக்குன்ற மாரி அதாவது நமக்கு புரியும். பட் இது இந்த இடத்துல ஏதோ ஒரு காட்சி கட் ஆச்சுன்ற மாரி தோணும். இந்த மாரி நெறைய லாஜிக் மிஸ்டேக்கா தோணுச்சு சார். கொஞ்சம் டைம் எடுத்து நெறைய படம் பெருசா அப்படியே வளவளன்னு போற மாரி இருந்துச்சு. இன்னும் நெறைய ஷார்ட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும்னு தோணுது. நெறைய ஓகே. இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. நான் இல்லன்னு சொல்லல. ஓகே சார். சார் இதோட கரெக்ட் தான் நம்ம சார். ஏன் இதோட ரிவ்யூவ முடிச்சுக்கலாம். ரிவ்யூ பண்றத முடிச்சுக்கலாம். இனிமே படம் பார்த்தவங்களுக்கான இதுவா பேசலாம் நம்ம. ஸ்பாய்லர் அலர்ட் டீட்டெயில் போடுங்க. ஆமா. இனிமே ஸ்பாயிலர் ம். அலர்ட் ஆடியன்ஸ்க்கு சொல்றோம். மொட்டை மாடி சினிமா வியூவர்ஸ் படத்த பார்த்தவங்க மட்டும் இனிமே கன்டின்யூ பண்ணுங்க. ஏன்னா எல்லா விஷயத்த பத்தி டீட்டெயிலா பேசப் போறோம். அதனால படம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ரிவ்யூவ கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. சரிங்க சார். கன்டின்யூ பண்ணலாம் சார். நீங்க சொன்னீங்கல்ல ஹைப் இல்லன்னு சொல்லிட்டு, ஹைப் தான் சார் இந்த ம். ம். படமே ஆல்மோஸ்ட். ம். 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 ஏன்னா ம். விஜயகாந்த் கேப்டனோட கேமியோவா இருக்கட்டும், இல்ல சிவகார்த்திகேயனோட கேப்டன் கேமியோவா கேமியா இருக்கட்டும். காட்டும்போ இல்ல நான் ம். சொல்றேன். ம். த்ரிஷாவோட கேமியோவா இருக்கட்டும். ஆ ம். யார இன்க்ளூடிங் அஜித்தோட ரெஃபரன்ஸு, அஜித்தோட இது தீம் ம். மியூசிக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹைப் கிரியேட்டிங் தான் சார் இது எல்லாமே. இது எல்லாமே ம். ம். நீங்க சொன்ன மாரி ஜஸ்ட்டு இதுல இல்ல. அவங்க கிரியேட் பண்ணல. அவங்களுக்கு ம். ம். தெரியும். சோசியல் மீடியால கிரியேட் ஆகும்னு தெரியும். அத வந்து நீங்க ம். ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண முடியாது. வெங்கட் பிரபுட்ட எது கேட்டாலுமே இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையுமே இல்ல. அ கண்டுபிடிச்சிட்டீங்களா சும்மா ஒரு இதுதான் பண்ணாரே தவிர, அத வந்து ஓப்பனா சொல்லல. ம். அவருக்கு ம். தெரியும் ம். வந்து கண்டிப்பா ஹைப் வந்து இதுல தான் கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். அ த ம். ம். த இன்க்ளூடிங் ஐபிஎல் நம்ம சொன்னோம்ல முன்னாடி ஐபிஎல்லுமே வந்து ஒரு இதுதான். ஒரு ம். 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 ஒரு ஆடியன்ஸ புல் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியல் தான். ஐபிஎல் ம். 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 தோனிய தல தோனிய காமிச்சது. எல்லாமே ம். வந்து ம். ஹைப். இது எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியால போட்டுட்டாங்க. இப்ப புரொபகண்டா பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு ம். வந்து ம். சப்போஸ் நான் படம் பார்க்கலன்னா, டெஃபினட்டா இது எல்லாமே நான் பார்க்கறதுக்கு கண்டிப்பா தியேட்டருக்கு போயிருவேன். படமே நல்லா ம். இல்லன்னு ம். சொன்னாலுமே, இந்த விஷயங்கள் இப்ப ம். விஜயகாந்த் அ கேமியோ போதும் சார். அந்த ஒரு கேமியோக்காகவே கண்டிப்பா போணுன்ற மாரி எனக்கு எனக்கு மைண்ட் செட் நான் படம் ம். ம். பார்க்கலன்னா சொல்றேன் நானு. கண்டிப்பா ம். வந்து அந்த ம். ஹைப்ப கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம நம்ம சொன்ன மாரி கலெக்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ம். ம். படம் நம்ம சொன்ன லாஜிக் மிஸ்டேக் எல்லாமே இருக்கு சார். நீங்க சொன்னீங்கல்ல சீன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சீன்ஸ் ம். ம். நல்லாவும் இருக்கு. லாஜிக் மிஸ்டேக் நெறைய இருக்கு. சீன்ஸ் அங்கங்க நீங்க சொன்ன மாரி சீன்ஸ் வந்து ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ல அந்த இத கிரியேட் ஆயி ஒண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விஜயகாந்தோட இன்ட்ரோ.
அதுக்கப்புறமேட்டுக்கு ம். இப்போ இவங்க 3 பேரோட இன்ட்ரோ அதுவுமே ஒரு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். இவங்க 3 பேருமே ஒரு இவர் பிரசாந்த், பிரபுதேவா, விஜயோட இன்ட்ரோ. அதுக்கப்புறமேட்டுக்கு விஜய் அந்த ஈக்குவல் இன்டர்வல்ல ஏதாவது ஒன்று வந்து புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கதையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது. இதை தேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்காக கண்டிப்பாக கூட்டம் வந்துடும். அது வந்து சாலிடாக சொல்லுவேன். கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும். இது வந்து அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெரி பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன் நான். விவின் சார் நீங்க சொல்லுங்க, கேமியோ அப்பீரியன்ஸ் ஹைப் சார் இத பத்தி கேமியோன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிவகார்த்திகேயன் கேமியோலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை சார். அவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து அவங்க அரசியல் பேசுற மாதிரி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் எனக்கு புரியல அந்த இடத்துல. ஆக்சுவலாக சினிமாவை நீ ஐ பார்த்துக்க. மீன் வந்து விஜய் ஆமாம் இடத்துக்கு நான் ஆமாம். வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சினிமா சொல்றாரா இல்ல என்னன்னு இல்ல தெரியல. இல்ல இல்ல அப்படிதான் வச்சிருக்காங்க சார். சினிமாவை நீ பாத்துக்க, எனக்கு நீங்க அதை விட ஒரு பெரிய வேலையா போறீங்க போல, நான் இதை பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆமா. சொல்ற மாதிரி வைக்கிறாங்க. அவர் வந்து அது அரசியலுக்கு அது போறாருன்ற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. தேவையில்லாத சீன் சார். சிவகார்த்திகேயன் சார் யூஸ் பண்றேன்னா கரெக்டா யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரி விஜயகாந்த் சார் யூஸ் பண்ணதுமே வந்து பெருசாலாம் இல்ல, சும்மா யூஸ் பண்ணிருக்காங்க. சும்மா அதுதான் ஹைப் ஏத்துறதுக்கு பண்ணாங்களா என்னன்னு நான் இல்ல தெரியல. நான் அதுதான் நான் சொன்னேன்ல, நான் ஹைப் தான் அது. அதான் ஒரு அதே ஈக்குவல் மாதிரி இன்டர்வெல்ல ஹைப் கிரியேட் ஆயிட்டே இருந்துச்சு எல்லா எல்லா இதுலயுமே. அதுல இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சார், எனக்கு எனக்கு என்ன என்னுடைய பர்சனலா எனக்கு எப்படின்னா, படத்தோட பிளாஷ்பேக்னு ஒரு சீன் வைக்கிறாங்கல்ல, அதே இன்ட்ரோல் வரைக்கும் ஓடிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரிக்குள்ளேயே வராங்க. ஒரு 10 நிமிஷத்துல அந்த சீன் எல்லாம் காட்ட வேண்டியதை நம்ம ஏற்கனவே மகாராஜா படத்துல பேசணும். ஒரு டைரக்டர்னா என்ன இருக்கணும்னு, தேவையான சீனை மட்டும் தான் வைக்கணும். ஒரு அவங்க வந்து எஸ்ஏடிஎஸ்ல இருக்காங்கிறத காட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அந்த அந்த ஈவெண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஸ்டோரி என்ன யாரு வில்லன் வில்லன் யாருன்னே தெரியல. ஸ்டாண்ட் ஆஃப் தான் வில்லனே தெரியல வராங்க. யாரு வில்லங்கிறதே தெரியுது. வில்லன் மீன்ஸ் இன்னொரு தளபதி, அது இளைய தளபதி, தளபதி, அந்த தளபதி இளைய தளபதி அந்த மாதிரி கொண்டு வராங்க. இளைய தளபதி அவர் அந்த நீங்க சொன்னல ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவர் டிஏஜிங் பண்ணதுனால அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா நல்லா இல்ல சார். அது அவரே நடிச்சிருந்திருக்கலாம். அழகிய தமிழ்மான் மாதிரி ஏதாவது டியூவல் ரோல் எடுத்து கொஞ்சம் மேக்கப் வேரியேஷன் பண்ணி நடிச்சிருந்திருக்கலாம். நடிச்சிருந்தாருன்னா சூப்பராகவே இருந்திருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வில்லனா அவரை யோசிக்க முடியல. ஆனா போக போக நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. வில்லனா பரவாயில்லப்பா, கொடு அந்த அளவுக்கு தான் இருக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடியறத வந்து லென்த்தா எடுத்துட்டு போறாங்க. அந்த 2 இதுல இருந்துட்டு கண்ணை வச்சு அவனை கன் பாயிண்ட்ல வச்சிருந்துமே கிளைமேக்ஸ் முடிகிற மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேம்ஜி அதை எடுத்துட்டு போய் அதை கொடுத்து அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேரனையே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அது ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணது. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆர்டிபிஷியல் இல்லாம கொண்டு இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மற்றபடி கிளைமேக்ஸ்ல தலையா தோனியை காட்டி மற்றபடி எல்லா விஷயம் ஐபிஎல்ல காட்டி மாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே தான் சார். நானும் படம் பார்க்கும்போது சொல்லிட்டு வந்தேன் இவர்கிட்ட, தலை தோனி 6 அடிச்சு முடிக்க போறாரு, எல்லாம் படம் நல்லா இருக்குன்னு வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆமா, அது உண்மையிலுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சார். உண்மையிலுமே வெளியே வரும்போது அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவங்க அந்த கையில ரிமோட் வச்சிருப்பாங்க இல்லையா, மேல ஃபைட் வெடிக்கும் போது அவரு 6 அடிச்சு அந்த ரிமோட்டை கெட்டவன் விஜய் கையில இருந்து அதை தள்ளி விடும்னு நினைச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதை நான் எதிர்பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு பால் வரப்போது, இப்ப அவன் கையில இருந்து தட்டி விட போது, தோனியை கூப்பிட்டதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போதுன்னு நினைச்சேன். மிஸ்ஸிங். அதே மாதிரி விஜயகாந்த் சார் கூப்பிட்டது வந்து நான் பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல அர்த்தமே கிடையாது. இப்ப அவர் ஆக்சுவலி இறங்கி நடந்து வரும்பொழுதே விஜயோட மேனரிசத்தோட விஜயகாந்த் முகத்தை காட்டும் பொழுது கிட்டத்தட்ட அது விஜயோட இளைய சின்ன வயசு நினைச்சுக்கிட்டு லேடிஸ் எல்லாம் புரியல. ஆக்சுவலி விஜயகாந்த் குரலை வச்சுதான் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. சோ அதை என்ன தப்பு நினைச்சுன்னா, அதே குண்டு நல்ல எப்பவுமே அவருக்கு ஒரு பப்பியா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு விஜயகாந்தே காட்டி அவர் ஒரு ஃபைட் பண்ணி ஒரு சீன் வரும்பொழுது வந்து டக்குன்னு வந்து விஜய் வர மாதிரி விஜய் கூப்பிட்டு வச்சு அவர் விஜய் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி விஜயகாந்த் வச்சிருந்தாருன்னு அந்த இடத்துல அரசியலுக்கே அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கைக்கே அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். விஜயகாந்த் சாரை வந்து கூப்பிட்டு விடுற மாதிரி. பட் அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இவர் ஏதோ அந்த செந்தூர் பாண்டில எப்படி ஒரு கம்பீரமா தம்பி இன்ட்ரோ பண்ற மாதிரி இதுலயும் இருக்கும்னு நினைச்சேன். பட் இதுல இல்ல. அதுவே பெரிய மிஸ்ஸிங்கா தோணுச்சு. அதே மாதிரி
பிரேம்ஜி வந்து இன்ட்ரோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து சொல்லுவாரு, எங்க அக்கா வீட்டுக்காரர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ கலாச்சிட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. கடைசியில இவன் சினேகோட தம்பி கணக்கு வருதுன்றதுலாம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. மனசுக்குள்ள உட்காரவே இல்லை சுத்தமா. அது மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரோவுமே எனக்கு என்னவோ எஸ்கேவா இருக்கட்டும், கரெக்டா அந்த அவர் யூஸ் பண்ணவே இல்ல. அவர் எஸ்கே வந்து வேற மாதிரி ஏதோ ஒரு சீன்ல யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சீன்ல வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல அந்த இடத்துல. அவரு ஒரு கேமியோ பண்ணி அது வேஸ்டா தான் இருக்கு. திரிஷா மேடம் வந்து இந்த பாட்டுக்கு ஆடுறத விட வேற ஏதோ ஒரு சீன்ல இந்த மங்காத்தால வந்து டக்குன்னு வந்து ஒரு ஒரு 2, 3 சீன் வந்துட்டு ஒரு பாட்டோட போவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு உருவாக்கி இருந்தாங்கன்னா கூட அந்த நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போறது, அதுவும் அந்த சேலை கட்டிட்டு அவங்க ஆடுறது, அது கரெக்ட்டா வரல. இப்ப கில்லி பாட்டுலயே அந்த பாட்டு ஏன் பயங்கர ஹிட்னா, அது ஆஃப் சாரி கட்டிட்டு இருப்பாங்க. அது ஒரு யங்ஸ்டர காட்டும் வேற மாரி காட்டிட்டு இருந்துச்சு. பட் இதுல வந்து மிஸ்கின் சார் படத்துல அந்த மாளவிகா மேடம் ஆடுன மாரி கிட்டத்தட்ட வேற மாரி அது எடுத்துக்கிற மாரி ஜெனரல் ஆடியன்ஸா நான் வந்து பார்த்தேன். எனக்கு அது கரெக்ட்டா படல. சோ எனக்கு வந்து எல்லாருடைய கேமியோவும் இவங்க பயங்கரமா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் சார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அத மோகன் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது பயங்கரமா காட்டாம விட்டுட்டாங்கன்னு எனக்கு ஃபீலா இருக்கு. நான் எதிர்பார்த்த கதைகள்லாம் வேற. இவங்க இத்தனை முகங்கள் வச்சிருக்காங்க. இத்தனை முகத்துக்கு பின்னாடி வேற வேற கதையா இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி, ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒண்ணு போட்டு வச்சிருக்கும் பொழுது, இவங்க வந்து ஒரு வேற மாரி கொண்டு போன மாரி எனக்கு தோணுது. ஒரு ட்ரெய்லர்ல பார்த்தா எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல சார் இதுல படத்துல. நீங்க சொன்னது கரெக்ட்டு ஆமா, தான். எல்லாமே வந்து மிஸ்ஃபயர் ஆன மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஆமா. ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவே கூட்டம் வந்துருவாங்க. ஆனா வந்து நல்லா இருந்துச்சுன்னா, இன்னும் இன்னும் எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி படத்த இப்போ ஒரு 2, பார்க்கறதுக்கு. 3 நாளைக்கு, ஒரு 5 நாளைக்கு வேணா நீங்க சப்போஸ் அப்படியே ஒரு பயங்கர ஃபேன்ஸ் ரசிகர் கூட்டம் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கலாம் சார். அதுக்கப்புறம் படிப்படியா இது குறையும். ஒரு ஜெயிலர் படம் மாரியோ, இல்ல விக்ரம் படம் மாரியோலாம் இது கிட்ட கூட போக முடியாது. இல்ல சார். இல்ல மங்காத்தா கூட ஃபர்ஸ்ட் 100 5 மடங்கு நாள் இல்ல. ஒரு 10 ஆட்டோமேட்டிக்கா மடங்கு கூட போயிரும் போ சார். முடியாது. ஒரு அதான் 5 ஃபர்ஸ்ட் நாள் 5 நாள் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா போயிடும். போயிரும் சார். அதுக்கப்புறம் டாக் நீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்க. கண்டிப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு டாக் இல்ல. குறையும். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. இதெல்லாம் பார்க்க இந்த கேமியோலாம் பார்க்கறதுக்காகவே ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனா ஒரு 10 இதுல அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு கண்டிப்பா ஓடும் சார். கலெக்ஷன் பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. கலெக்ஷன் வந்துரும். ஆனா இல்ல என்னன்னா கலெக்ஷன் அது கொஞ்சம் நமக்கு யூஸ் ஆக ஆமா, போறதில்ல. நம்ம ஆமா. தேவையில்ல. அது நம்ம சார் நல்லா தள்ளிட்டே நம்ம போயிடணும். நம்ம நல்லா சொல்ற இருந்திருக்கணும் விஷயம் நம்ம. பத்தி பாத்தீங்கன்னா ஆமா. 100ல 120 படம் மாதிரி தான் இருக்கு. இது தனிச்சு நின்னுலாம் பேசாது. இப்ப ம். இருக்கா பார்த்தோமா என்ஜாய் பண்ணோம் ஆமா. அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு துப்பாக்கியோ ஒரு கத்தியோ அந்த மாதிரிலாம் இங்க ஒரு கில்லி படமோ அந்த தனித்துவமான தெரியாது இந்த படம். அப்படியே 100ல 120 படம் அப்படியே இல்ல போயிடும் சார். அவ்வளவுதான். இல்ல சார். ஒரு அட்லி படம் மாரி சார். ஒரு பாசிட்டிவான டாக் தான் வருது. நீங்க அதான். எடுக்கும்போதே. எல்லாருமே இல்ல வந்து சார் இப்ப நான் சொன்ன 3 படத்துலயுமே அட்லி படம் வரல இல்ல சார். ஆ. அதனால சொல்றேன். இல்ல. நான் சொல்றது என்னன்னா, ஒரு அட்லி படம் எப்படின்னா வந்து ஃப்ளாட்டா தான் இருக்கும் படம். ஆனா பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்லயும், ஃபேமிலி ஆடியன்ஸ்லயும் உள்ள இழுத்துருவாங்க. அந்த மாரி தான் இந்த படம் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட்டா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப இப்ப என்ன ஒரு டாக் வருதுன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்த 3 படத்த விட இது பெட்டர்ன்ற மாரி வந்துருது. மாஸ்டருக்கு அப்புறமேட்டுக்கு இதான் ஓரளவு பெட்டரான மூவின்ற மாரி வந்துருது. சொல்லுங்க சார். வேற என்ன சார் படத்துல? சார் இதுல விஜய் விஜய் சார் வந்து நிறைய சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அவர் நடிப்பு அந்த சரக்கடிச்சிட்டு வருவார்ல, சினேகாட்ட ம். மாட்டுவார்ல, ம். அந்த சீன்லாம் நல்லா கியூட்டா இருந்துச்சு. நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி எனக்கு அந்த ஆக்ஷன் அந்த சீக்வன்ஸ். சீன் வரும்பொழுது இந்த சந்தானம் ஒரு பாட்டுல தண்ணி அடிச்சுட்டு அப்படியே கோணையா நடந்து வருவார்ல, சாஞ்சுகிட்டு அப்படியே ஆமா கயிறு பிடிச்ச மாதிரி ஆமா. இருந்துட்டு. அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. விஜய் சார் ஞாபகம் வரல அந்த இடத்துல. சந்தானம் சார் இல்ல அதுல ஞாபகப்படுத்தினாங்க அதுல எனக்கு. அவர் நடிச்ச விதம் சூப்பரா இருந்தது சார். நல்லா ஆமா. இல்ல அது அந்த அது மனிதன் வந்து கியூட்டா ம், இருந்துச்சு. அது ம், விஜய் சார் வந்து கியூட்டாவும் நடிக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் ம். ஆல்ரெடி ஸ்டைலிஷா இருப்பாரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஃபைட்டிங் சீக்வன்ஸ், டான்ஸ் எல்லாமே பின்னி உதருவாரு. அந்த இதுல வந்து இது வந்து சின்ன சின்ன குழந்தை மாதிரி அப்படியே கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுனதுன்னா ம். சூப்பரா இருந்துச்சு. சரி எனக்கு ஜீவன் வந்து காந்தியோட அவங்க அப்பாவோட கனெக்ட் ஆயிடுறாங்கல்ல. கனெக்ட் ஆன ஆமா. பிறகு அந்த பாட்டு பவதாரணி மேடம் பாடின பாட்டு இருக்குல்ல. ம். அது ஃபர்ஸ்ட் ஆடியோ மட்டும் நம்ம யூடியூப்ல விடும்பொழுது பெருசா ஒன்றும் கவர்ல. சோசியல் மீடியால கொஞ்சம் என்னடா இது பாட்டு அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். பட் இந்த சீனோட சேர்த்து பார்க்கும்போது அந்த பாட்டுடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சுது. அந்த குரல், அந்த விஜய் சாருடைய குரல் எல்லாமே அப்படியே அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் பார்க்கும்பொழுது. ம். ஒரு அப்ப அந்த ஃபேமிலி டச் வந்து எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்க. என் ஒய்ஃப்லாம் ரசிச்சு பார்த்தாங்க. என் பாப்பா ரசிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. எப்போ அவன் கெட்டவனா மாறுறான், குத்துறான், கொலை பண்றான், ஒரு மாரி போக ஆரம்பிச்சோனே ஒரு மாரி ஆயிட்டாங்க. சோ அந்த ஃபேமிலி கனெக்ட் பண்ற அந்த சில சீன்ஸ்லாம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா பயங்கரமா பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு சார். அது சார் அவருக்கு எனக்கு அந்த வருது. அந்த சீன் எனக்கு அந்த சீன்ல கூட ம். விஜய் விஜய் சார் வந்து அவரோட பையனை வந்து கண்டுபிடிப்பார்ல. ம், அப்ப ம், சொல்லுவாரு, நான் வந்து ம், மாட்டியிருக்கிற கேங் வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ரொம்ப ம், ம், பயங்கரமான கேங், டேஞ்சரான கேங்கா இருக்காங்க. ம், அதனால நீங்க ம், போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. ம், ஏ ம், அப்பாவை பத்தி உனக்கு தெரியாம நீ பேசிட்டு இருக்கடா அப்படிம்பாரு அவரு விஜய் சார். ம், ம், ம்.
அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தா அதெல்லாம் அதுதான் ஜெயிலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சீனை தான் நிறைய வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த சீனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டா வச்சிருந்தேன்னா அது வந்து சூப்பரா இருக்கும். நான் சொல்றதுங்க எலிவேட் அதான் எதிர்பார்க்குறேன். பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு சார் எலிவேட் பண்றதுக்கு சீனை. இருந்துச்சு. ஆனா வந்து ஆமா. யூஸ் பண்ணல, அதை சரியா யூஸ் பண்ணல. ஆமா சார். இப்ப ஜெயிலர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து கெட்டவன்னு சொல்லிட்டு தெரியும் பொழுது, அப்படியே ரஜினி சார் வந்து ரொம்ப அமைதியா அப்படியே சாஞ்சிட்டு இருப்பாரு. சில சீன்ல அப்படியே வந்து பையன் வரும்போது, "அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பான்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் கேட்கும்பொழுது, நமக்கு ஆழமா வலிச்சுது சார். இந்த படத்துல வந்து பையன் கெட்டவன் தெரிஞ்ச சீனுக்கு அப்புறம், அவங்கள அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு, கடைசி பார்த்து ஜெயில்ல உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த சீனுடைய வலி வந்து இறங்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். மக்கள் கிட்ட வந்து அந்த வலி உள்ள போகவே இல்ல. அவன் பையன் கெட்டவன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நமக்கு புரியுது. ஒரு சும்மா லைட்டா ஒரு புல்லரிப்பு மாரி தோணுது. அவ்வளவுதான். மத்தபடி அந்த வலி, வேதனை வந்து நமக்கு வரவே இல்ல சார். இல்ல சார், அதுக்கான சீன்ஸ் இல்ல. அதுக்கான ம். அதான் சொன்னேன்ல, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் வந்து நம்மள சார் வந்து ஏன்னா, நம்ம நல்ல விஜய் அலக்கழிச்சுட்டாங்க நம்மளைய. நம்ம நல்ல விஜய தான் நம்மள பார்க்க தோணும். ம், ம், சோ அப்ப அந்த விஜயோட வலி, சந்தோஷம் எல்லாம் நமக்கு வரணும்ல. ம், ம். அது வரலன்றேன். இல்ல அதான் சார், நம்ம கதைக்குள்ளேயே அவங்க போகலங்கிறதுனால ஒரு 1 1/2 ஹவர்ஸ் நம்ம தள்ளி தள்ளி நின்னு பார்க்குற மாரி ஆயிடுச்சு அவங்க. ம், ம், ம். அவன் அவன் இறந்துட்டான்னு சொல்றதே வந்து என்னால இது பண்ண முடியல. ம், எப்படி ம், ம். சொல்றது? அத வந்து நம்புற மாரி சீன்ஸ் இல்ல. நீங்க ம், உட்காந்து ம், இங்க ம். இங்க உட்காந்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ரொம்ப வாண்டடா அக்யூரஸா. சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஆமா. அவன் வந்து சொல்லிட்டு போறப்போ ஏதோ காணா போக போறான், இல்ல ஒரு அவன் ஈவென்ட் இருந்து கொலை பண்ண வச்சிருக்கணும். போறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்படிங்கிற மாதிரி ஈவென்ட் தான் இருந்துச்சு. வச்சிருக்கணும் சார். அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாரி கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு ஒரு ஈவென்ட் வச்சிருக்கணும். ஒரு இப்ப எவ்வளோ இப்ப தாய்லாந்துல சேஸ் நடந்துச்சு, ஒரு ஃபைட் நடந்துச்சு. அந்த இடத்த ஏதோ மிஸ் ஆகுற மாரியோ, இல்ல அங்கேருந்து யாரோ தூக்கிட்டு போற மாரி, அந்த மாரி ஏதாவது ஒரு ஆர்கானிக்கா இருந்துரும். எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துட்டு, இவங்க வந்து உட்காந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு அவ்வளோ அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படி கூட்டு போற மாரி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து நம்மளால இல்ல ஏத்துக்கவே அதுவும் முடியல. யா எந்த குழந்தையும் இப்பல்லாம் யாராவது கூப்பிட்டா போகாது சார். எல்லாம் ம், உஷாரா ம், இருக்குங்க இந்த காலத்து ம். பிள்ளைங்க. இவர் வந்து ஒரு ஹீரோவுடைய குழந்தை. அவங்க அதான். அப்பா, அம்மா உள்ளதா இருக்காங்கன்னு அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லி பொய் சொல்லி கூப்பிட்டு போயிருக்க முடியும்? ஒரு ம். ஃபாரின்ல. அந்த பையனுக்கே சார் தெரியாத ஒரு கண்ட்ரில. அதை விட அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும், ஸ்னேகா பயந்துட்டு இருப்பாங்க, கார்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, பின்னாடில இருந்து கண்ணில் சுட்டுட்டு இருப்பாங்க. இந்த பையன் என்ஜாய் பண்ணுவான் சார். ம். ஆமா. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவங்க கத்திட்டு இருப்பாங்க யார் யாருன்ட்டு, விஜய் சார் ம். பதட்டத்துல இருப்பாரு, ஆனா இந்த பையன் வந்து அப்படியே ரசிப்பான் அப்பாவை. ம். ம், ம், ம். அதெல்லாம் சூப்பரா இல்ல இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு சார். அதுக்கான சீன் வந்து பின்னாடி இல்ல. இப்ப நீங்க அந்த சொன்னார்ல அவரு. அவரு வந்து ஒரு சாட்ஸோட டாப் ஏஜென்ட்டோட பையன். அவன் ஈஸியா ஏமாறுற மாரி காமிச்சது வந்து நம்மளால வந்து ஏத்துக்க முடியல அத. அது வந்து நான் ம். சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி ஆர்கானிக்கா இல்ல அந்த சீன்ஸ் எல்லாமே. ம், ம். அதிலிருந்து இன்டர்வல் சீன் வரைக்குமே வந்து நம்மளால ஒத்து போக முடியல. ஏன்னா, ம், அந்த ம். ரஷ்யாவுக்கு இவனால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அனுப்புறதாகட்டும். அங்க ம், அங்க ம். என்ன நடக்குதுன்னே நம்மளால கெஸ் பண்ண முடியல. எதனால ம், ம். வந்து பிரச்சனை இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியல. அவசர அவசரமா நம்மள ஏமாத்துறதா நெனச்சுட்டு அவசர அவசரமா சீன்ஸ கடந்து போன மாரி இருந்துச்சு. அங்கேருந்து நேரா சென்னை இறங்கி வர்றது, 2 விஜய் ஒண்ணா ம். வர்றது. அதெல்லாம் நம்மள ம். ஏமாத்துறதா நெனச்சுக்கிட்டு, நம்ம மகாராஜால சொன்னோம்ல, ம், ம். ம், ம். நம்மள இப்படி கூட்டு போறாருன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம அவர் கூடயே போயிருவோம். ஆனா ம், ம். ட்விஸ்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அத அத அதோட அதோட இது தெரியும் நமக்கு. அத மாரி பண்றதா நெனச்சுக்கிட்டு, ஆடியன்ஸ வந்து ம். நான் திசை திருப்புறேன்னு நெனச்சுக்கிட்டு, அத வந்து ம். அவசர அவசரமா அப்படியே கட் பண்ணி போன மாரி இருந்துச்சு எனக்கு. திடீர்னு அந்த ரஷ்யான்னு எம்பரசில இருந்துச்சு. ஆமா. ம். திடீர்னு இல்ல ரஷ்யான்னு அந்த காமிச்சாங்க. ம், அதுக்கப்புறமேட்டுக்கு ம். ஃபைட் சீன் வந்துச்சு. சேஸ் சீன் வந்துச்சு. ம். அதுக்கப்புறமேட்டுக்கு பிரசாந்த் திடீர்னு உள்ள வந்து உட்கார்ந்திருப்பாரு. ம், என்ன ம், ம். ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நேரா ரஷ்யா கிளம்பி வந்துட்டேன் அப்படிம்பாரு. என்னடா சொல்ற? ம். அப்படின்ற மாரி ஆயிடுச்சு நமக்கு. இல்ல ஆக்சுவலா அந்த எம்பரிக்கு அந்த ஃபாரின்க்கு போயிட்டு இருக்கும்பொழுது, அந்த ம். ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது எல்லாம் கலவரம் நடந்துட்டு இருக்கு. இவரு டக்குன்னு போயிட்டு எட்டி உதைச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ம். இப்பல்லாம் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எதுக்காக போராடுறாங்க? அவங்க என்னதான் மினிஸ்டர் தப்பா பேசுனது, தப்பா பூம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும், அவங்க ம். அடிச்சு உடைக்கிறாங்கன்னா, இவரு போய் ஃபைட்லாம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. பண்ண மாட்டாங்க யாரா இருந்தாலும். இல்ல. ஒரு மைக் எடுத்துட்டு கத்துவாங்க, ஆமா சார். பேசுவாங்க, அதுல புரிய வந்து வைப்பாங்க. ஒரு 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 இன்டெலிஜென்ட்டான சீனா வச்சிருக்கணும் அத. அது ம். அவ்வளோ ஒரு மாப் இது கலவரம் நடக்கும்போது, அங்க போய் ஃபைட் வைக்கக்கூடாது சார். அதுல ஃபைட் பண்ண ம், மாரி ம். காமிக்கக்கூடாது. எத்தன பேர் அடிக்க ம், முடியும்? ம். 20 பேர் அடிக்கலாம், 30 பேர் அடிக்கலாம், ஆமா. 50 பேர் அடிக்கலாம். ம், அவ்வளோதான். ம். அத அத ம். அடிச்சு சரி பண்ற விஷயம் கிடையாது.
அது வந்து உணர்த்த வேண்டிய விஷயம். இன்டெலிஜென்ஸால அதை மாற்ற வேண்டிய விஷயம் அது. அதை அந்த அந்த சீனை வந்து அதான் சொன்னல, அவசர அவசரமா கடந்து போயிடுவாங்க. அந்த கலவரம் நடக்கும், அது என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு ஃபுல்லா காட்ட மாட்டாங்க. அப்படியே அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. அங்க ஒரு ஃபைட் நடக்கும். அதுவும் எதுக்கு எதுக்கு சண்டை போடுறாங்க என்னென்ன கோரே தெரியாது. அவன் அவன் எவ்வளோ ஃபைசல் எவ்வளோ மோசமானவன் தெரியுமான்னு கடைசி வரையும் சொல்லுவாங்க. அவ்வளோ மோசமா அப்படி என்னதாண்டா மோசமா பண்ணிட்டான் அவன் சொல்லுங்கடான்ற மாதிரி நமக்கு ஆயிரும். ஆமா. அது மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து டக்குன்னு இங்க தமிழ்நாட்டுக்கு கிளம்பி என்ன என்ன தெரியாது. அந்த ட்ரக்குக்குள்ள ஏறிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்ரக் அங்கேருந்து ஐடியா எல்லாம் பழைய காலத்து படம் ஐடியா சார். அது எனக்கு அப்படியே பழைய காலத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த மோகன் வந்து ஹாய் சன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே சிரிப்பா இருக்காங்கன்னு அப்படியே பழைய காலத்துல ஹீரோ சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப பழைய காலத்துக்கு போயிட்டேன் சார். அதே மாதிரி அந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் இருக்குல்ல, இன்டர்வல் சீன்ல அந்த ஃபைட் நல்லா பண்ணியிருந்தாங்க சார். பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபைட்டா இருந்துச்சு. அந்த ட்ரெயின்குள்ள நடக்கிற சீன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த ஃபைட்டு. எப்படியும் கடைசியா முகத்தை காட்டுனா அவருதான் தெரியும். பட் இருந்தாலும் அது அவரு அவரு இல்லன்னு நல்லா தெரியுது அந்த ஃபைட் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளவு ஆக்டிவா அது பயங்கரமா இருந்துச்சு அந்த அது ஃபைட். ஒரு சின்ன பையன், ஒரு 20ஸ்ல இருந்த பையன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு அது நல்ல ஸ்டண்ட். ஸ்டண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது ஆமா. அது நல்லாவும் இருந்துச்சு. அந்த ஸ்டேஜிங் சூப்பரா இருந்துச்சு. நமக்கு அது ரிவீல் ஆகும்போதும் நல்லா இருந்துச்சு. விஜய் இந்த விஜய் தான் சொல்லிட்டு ரிவீல் ஆகும்போது அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆனா அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் படமே 1.5 மணி நேரம் எதுக்குடா ஓட்டுனீங்கன்ற மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் நம்மளை இந்த உட்கார வச்சு பொறுமையை சோதிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் படமே ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து நல்லா இருந்துச்சு. இவனுக்கு தெரியாம இதை பண்றது இதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் படத்துல. ஏன்னா அது நல்லா இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வில்லனிசம் தெரிய ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சுன்னா விஜய் வந்து வில்லனான்ற மாதிரி நமக்கு எப்படி எந்திரன் படத்து செகண்ட் ஹாஃப் மாதிரி ரஜினி வில்லனா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாம இருந்துச்சு அப்ப. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது நார்மலைஸ் ஆயிரும். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்திரன் செகண்ட் ஹாஃப் சுத்தமா பிடிக்கும். வெளியே வரும்போது என்னால படம் இப்படி ஆகி போச்சுன்ற மாதிரி தான் வெளியே வந்தேன் நான் எந்திரன். ஆனா எந்திரன் வந்து பயங்கர ஹிட். இப்ப வரையுமே பயங்கர ஹிட் அது. ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கு. ஓகே, ரஜினி வந்து ஒரு வில்லனா பார்க்கும்போது அந்த ஆடு சீன் பார்க்கறது, அந்த சீன் ஆகட்டும், சனான்னு போய் இதுல பேசுறதாகட்டும், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. அது மாதிரி வந்து இந்த சீன் இந்த படமும் அதை மாதிரி ஆக்வர்டா தான் ஆரம்பிச்சது எனக்கு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது என்ன விஜய் வந்து வில்லனா இருந்துடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்ஸ்டால எங்கேயோ கமெண்ட் பார்த்தேன், படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பார்த்தேன், 2வது விஜய் தான் வில்லன்னு சொன்னாங்க. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். நான் என்ன நினச்சேன்னா இந்த அளவுலாம் இறங்க மாட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சேன் நான். அவன் வில்லன்னு சொன்ன பிறகு வந்து லைட்டாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டுவெல் ஆக்டிங்னு சொல்லும்போது ஓகே 2 பேரும் ஜில்லா மாதிரி எப்பயாவது ஒரு இடத்த கொண்டு ஒன்றா சேர்த்துருவாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொலை பண்ண ஆரம்பிச்ச பிறகு எனக்கு அப்படியே மாறிடுச்சு மைண்டு. ஓகே இவன் தான் வில்லன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே இவங்க ஒரு கொலையா பண்ண வந்து ஓகே இவனை வந்து திருத்துறதோ நம்ம நினைப்போம். ஓகே திருந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, அதெல்லாமே வேலை கிடையாது. இவன் வந்து வில்லனுங்கிறது வந்து ஒரு 2-3 சீன்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன விஜய் வந்து நம்ம வில்லனா தான் பார்க்க முடிஞ்சது. இதை வந்து கொஞ்சம் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னமும் படம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபை போட்டு வளவலன்னு இழுக்காம அதை ஷார்ட்டா கொண்டு போயிட்டு அதான் மகாராஜால தான் பண்ணியிருப்பான். எந்த சீனை காட்டணுமோ அந்த சீனை காட்டுவான், எந்த சீனை காட்டக்கூடாதோ அந்த சீனை காட்டவே மாட்டாங்க. அது அவசியமே இல்லை, நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது அந்த சீனை. அது மாதிரி ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து ஒரு இன்ட்ரிகிங்காவே வச்சிருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. நல்லா நல்லா பண்ணியிருக்க வேண்டியது. ஏன்னா இந்த 2 விஜய்க்கும் உள்ள ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, 2 பேருக்கும் உள்ள அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சு ஒரு 1 ஹவருக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த இவருக்கு தெரியாம இவர் இதை பண்றதும், இவருக்கு தெரியாம இவர் இதை பண்றதும், பெரிய விஜய் வந்து யாருக்கும் தெரியாம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கொண்டு போயிருக்கலாம் நம்ம. இல்ல அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவரு பையன் வந்து இவரு போன் பேசுறது ஒட்டி போன் பேசுறது கேட்டுக்கிட்டு இவர் அடுத்த ஆக்ஷன் பண்றது, இல்லைன்னா பிரபுதேவ் சார் போன் லைன்ல வச்சுட்டு இவரை ப்ளூடூத்ல கேட்க வைக்கிறது,
விஜயே வந்து ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஃபோன் கிடைச்சு அவனை கைது பண்ணிக்கணும்னு சொல்றேன். இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பழைய ஸ்டைலா இருக்கு சார். ம். அது இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. அது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. ஒரே வீட்ல இருந்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். இல்ல அந்த சார். ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அதை வச்சா எப்படி படம் வெயிட்டா இருக்கும் அந்த இடத்துல? இல்ல அது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வந்து வில்லன் வந்து ஈஸியா பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா என்னன்னா இது வந்து இது அந்த பழைய பழைய டெக்னிக் தான். ஆனா வந்து ஒர்க் ஆகிற டெக்னிக். நான் சொன்னேன்ல முன்னாடி, ம். நம்ம பழைய ஐடியா நினைப்போம். அவங்க அதுக்கும் பழைய ஐடியா. இவன் சிறுத்தை சிறுத்தை படத்துல ம். சொல்லுவாள்ல, புராண ம். காலத்து ட்விஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டான். நம்ம பழைய டெக்னிக் நினைப்போம், அதுக்கும் பழசை யூஸ் பண்ணிட்டான்ற மாதிரி. அது மாதிரி தான் இருந்துச்சு ம். சீன்ஸ். ம். ஆனா இது எல்லாமே ம். பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிற சீன்ஸ் சாலிடா. ம். ம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து லியோக்கு அப்புறம் விஜய் வந்து அந்த பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு தோணுச்சு எனக்கு. ம். ஓகே, ம். ஒரு ஒரு சேஃபான ஜோன்ல விளையாடுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு விஜய். ம். ம். ஏன்னா எல்லா தரப்பையும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு ம். ம். ஃபேமிலியா வராங்கன்னா அவங்களுக்கும் இருக்கணும். ஒரு ஃபேன்ஸா வராங்கன்னா அவங்களுக்கும் இருக்குன்ற மாதிரி ப்ளே பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஈஸியா இப்போ இந்த ஒண்ணுமே இல்லை, இந்த கடத்தி 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 கொண்டு போய் வைக்கிற சீனு, இவனை கடத்தி ம். கொண்டு போய் வைக்கிறது, பெரிய ம். விஜயையும் ஸ்னேகாவையும் கடத்தி வைக்கிறது, அவன் வந்து ம். மோகனை கடத்தி கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னிக். ஆனா ம். பாத்தீங்கன்னா ம். அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நம்ம ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் மைல்டா இருக்கும். இவன் வந்து இவனுக்காக பண்ண மாட்டான், இவன் வந்து இவனுக்காக பண்ண மாட்டான்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகிற டெக்னிக் அது. அதனால தான் செகண்ட் ம். ஹாஃப் வந்து ஒர்க் ஆச்சு. நம்ம நம்ம நினைச்ச மாதிரி பெருசா இது இல்லைனாலுமே ஒர்க் ஆனதுக்கு காரணம் வந்து அதான். அந்த பழைய ம். டெக்னிக் இல்லாம அதுக்கும் பழைய டெக்னிக்கா போனதுதான். நம்ம ம். சரத்குமார் விஜயகாந்த் டெக்னிக் இல்லாம எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் போனதுனால தான் இந்த படம் ஓரளவு வந்து அந்த இது இருந்தது, இதுக்குள்ள இருந்தது, இவங்க கேமுக்குள்ள ம். இருந்தது. இல்லைன்னா சுத்தமா அவுட் ஆயிருக்கும் சார். இப்போ இவங்க இவங்க இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 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 ஓப்பனான ஒரு மூவியா வச்சிருந்தாங்க, லியோ மாதிரி ஒரு மூவியா வச்சிருந்தேன்னா சுத்தமா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ம். ம். இந்த மைல்டா ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணமே வந்து புராண காலத்து ட்விஸ்ட்டை யூஸ் பண்ணது தான். ம். அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ம். அது மாதிரி நம்ம ம், இந்த விஜய்க்கும் அந்த விஜய்க்கும் ஃபைட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடந்துச்சுல, 20 நிமிஷம் நடந்துச்சுல்ல, அதுவும் ம். அதே அதே ம். கான்செப்ட் தான். அதுவும் பழைய ம். அந்த கையில அந்த இது இருக்குல்ல, கையில வந்து அந்த ம். டெட்டனேட்டர் வச்சுட்டு பண்றது. நம்ம பில்லா வில்லா காலத்துல டைரி டைரி வச்சிட்டு இருந்தது. ம். ரஜினி ம். பில்லா காலத்துல, இந்த பில்லா சார் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல கையில ஒரு பட்டன் வச்சுட்டு அமுக்கிடு வெடிச்சிடும்னு ஆமா, சொல்லிட்டு ஆமா. சொன்ன டைலாக் அதேதான். சார் அது. அதான் அதேதான். இந்த இந்த பில்லா காலத்துல கையில பென்ட்ரைவ் வச்சிருந்தது. நம்ம இப்ப கலகலப்புல கையில அந்த ஃபோனை வச்சிருந்த அதே டெக்னிக். அதே அது அது ம். சிமிலரான டெக்னிக். அது பார்த்தீங்கன்னா ம். பழைய டெக்னிக்கலா இருந்தாலும் ஒர்க் ஆகுற டெக்னிக் அது. ம். அதனால தான் ம். அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அழித்துருவானா ம். மாட்டானா, கீழே விழுந்துருவானா மாட்டானா, செத்துருவானா மாட்டானான்ற மாதிரி இதே அந்த அந்த இதுல வச்சிருப்பாங்க, நம்ம நெக்ல வச்சிருப்பாங்க. ம். ம். அது வந்து பழைய ம். டெக்னிக்கா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிற டெக்னிக். அதனால தான் செகண்ட் ஹாஃப் ஓகேன்ற மாதிரி. ஏன்னா இன்ன வரையுமே வந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த இந்த ஒரு ம். படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃப் பரவாயில்லன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதுக்கு ம். காரணம் ம். எனக்கு தான் நினைக்கிறேன் நானு. இந்த புராண ம். காலத்து டெக்னிக்கை யூஸ் பண்ணதுதான் நினைக்கிறேன். சார் இந்த படத்துல அந்த ஒரு 18 வயசுல விஜய் காட்டுவாங்கல்ல. ஒரு ம், ம், 16, 17, 18 ம், வயசுல. ம், ம், ம். அது நல்லா இருந்துச்சு சார். ஒரு ஃபாஸ்ட்டா அந்த விஜயோட ஆக்ஷன்ஸ், அவனுடைய ஸ்பீச் எல்லாம் அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சு. ஆமா. இன்னொரு 2 வயசு பெரிய விஜயா காட்டியிருக்கலாம். ரொம்ப சின்ன வயசா காட்டியிருக்காங்க. நாளை திருப்புக்கு முன்னாடி 2 வருஷம் இருந்திருந்தா இப்படி இருக்குமோ, விஜய் அந்த மாரி காட்டியிருக்காங்க. ம், அந்த பேசுற டயலாக்கோடைய வழி வந்து அவன் என்ன யோசிக்கிற, உங்க அப்பான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, எப்படி இவன கொல்லலாம்னு நெனச்சுட்டு இருக்க நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லும்போது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எனக்கு எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, மங்காத்தா படத்துல வந்து கிளைமாக்ஸ்ல அர்ஜுன் சார் வந்து கடைசியா ரிவீல் பண்ணுவாங்கல்ல. அஜித் ம், இவங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ம், அந்த மாரி இந்த படத்துல எல்லாம் முடிச்சுட்டு, ஆ கடைசியில வந்து இவங்க அந்த கெட்டவங்க ஜெயிக்கிற மாரி, வில்லனே ஜெயிக்கிற மாரி வச்சிருந்துட்டு, கடைசியா அந்த 18 வயசுல மோகன்ட்ட பேசினது அப்படியே அந்த இடத்துல ரிவீல் ஓப்பன் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருந்திருக்கும். பட் ஆனா ஹீரோவ சாவடிக்கிறதோ, இல்ல வில்லன் ஜெயிக்கிறதோ ஒத்துக்க மாட்டாங்க. பட் கதை எப்படி மாத்திருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் அப்பா வந்து ஏதோ ஒரு துரோகம் ஏதோ ஒண்ணு பண்ற மாரியும், கெட்டவன் புள்ளைய எடுத்து நல்லவன் வளர்க்கிற மாரியும், அந்த மாரி கான்செப்ட் கதைய மாத்தி கடைசியில இந்த சீன்ஸ் வச்சா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அந்த நம்ம இது யங்ஸ்டர்ஸ் ஹீரோவோட ஜெயிக்கிறது. இதே பேரும்ல சார். ஆமா, விஜய் தான் அதுக்கேத்த ஹீரோ. மாரி கதை. அப்ப ஆமா. ஹீரோ நெகட்டிவா காட்டிட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல சார் முடிச்சா நீங்க யாரு ஒத்துப்பாங்க? மோகன் இடத்துல விஜய் வச்சுக்கோங்க. விஜய் இடத்துல மோகன் வச்சுக்கோங்க இந்த படத்துல. அப்படின்னா எங்க சார் சீக்வன்ஸே வராது சார். மோகன் எங்க நீங்க 4 சீன்ல தான் வராரு. 4 சீன் வராது. அந்த கதைய கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னா,
மோகனோட பிள்ளைய இவர் எடுத்து விஜயகாந்த் ஹீரோ எடுத்து வளர்க்குற மாதிரியும் விஜய் எடுத்து வளர்க்குற ம். மாதிரியும் அது கடைசி சீன்ல வந்து அந்த பையன் வந்து விடுப்பா நான் பாத்துக்கிறேன் என் அப்பனா தான் நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து கெட்ட அப்பாவை போட்டு தள்ளுற மாதிரி கடைசி வரையும் விறுவிறுப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டு போலாம். சரி, எனக்கு என்னன்னா அந்த குழந்தைய கூட்டு வச்சு பயம்படுத்தினா இன்னொருத்தவங்க சொல்றதை அது கேட்கற ஒரு அளவுக்கு ம் ஏத்துக்கிற மாதிரியா இருந்துச்சு அது எனக்கு. இல்ல சார், ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அது ஏன் அது கண்டிப்பா அது தேவையில்லாம அந்த சீனை பயமுறுத்துனாங்கன்னு தெரியல. அந்த பையனை போட்டு பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது நமக்கு தான் சார் குழந்தைங்க பயம் ஈஸியா வந்துச்சு அது. மறந்துடும். ம். ஆமா. நமக்கு தான் பயம் வந்துச்சே தவிர எங்க பாப்பா கண்ணை மூடிடுச்சு, ம், வீட்டுல பார்க்கவே இல்ல அந்த ஃபேமிலியோட சீன். பார்க்கலாமான்ற மாதிரி ஒரு ஆமா டவுட்டே வந்துருச்சு அது அந்த அந்த அது சீனே. தேவையில்லாத சீன் சார் அது. ம். ஆமா. பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணா அவன் வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்கிறது எந்த விஷயத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அது இன்கேஸ் வேற வந்து மாதிரி விசுவாசின்னு சொல்லுவாங்கல்ல, வேற மாதிரி பசியில ஒரு சாப்பாடு போட்டுன கூட ஒரு நன்றி உள்ள நான் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருவாங்க. வேற இது மாதிரி எந்த கான்செப்ட்ல எமோஷனலா கொண்டது? கனெக்ட் பண்ணியிருக்கணும் சார் அதை. வேற மாதிரி எமோஷனலா கொண்டு போயிருக்கணும். அதை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அந்த அயன்ல வர செகண்ட் ஹாஃப் மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கும் அயன் படம். செகண்ட் ஹாஃப் ம், ம், ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுப்பாரு. ம், ம், சூர்யா ம், எடுப்பாரு. அப்படியே ம், டோட்டலா ம், ஆஃப் ஆயிரும். நமக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ம், சூப்பரா இருக்கும். அது ம், வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரையும் நல்லா இருக்கும். அந்த ஒரு 1/4 மணி நேரம் சீக்வன்ஸ் நம்மளால உட்காரவே முடியாது. அது ம், அத ம், ம், பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்மளால வந்து ஜீரணிக்கவே முடியாது அந்த அந்த சீன்ஸ. அது ம், மாதிரி ம், ஒரு 1/2 அன் ஹவர் நம்மளால ஒரு ஒன்றி பார்க்க முடியாம போயிருச்சு. ஏன்னா அப்பதான் ஒரு நல்லதா ஒரு ஒரு இது ஆரம்பிக்குது. இவனா அவனான்ற மாரி ஒரு 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 ஃபேஸ் ஆஃப் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இந்த ம், சீன வச்ச உடனே நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படியே. போச்சுடா அப்படின்ற ம். மாரி போயிருச்சு. வேற மாரி எமோஷனலா ட்ரீட் பண்ணியிருக்கணும் சார் அத. நான் என்ன மிஸ் யோசிச்சேன்னா பண்ணிட்டாங்க. சார், ம். விஜய் சார் வந்து இந்த பையன் கண்ணு கிடைச்சிட்டார்ல, கிடைச்சதுக்கு ம், அப்புறம் அவங்க டீம்ல வந்து கருப்பாடு இருக்கும். அந்த ம், ஆடை இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு கொள்ளுவாங்க. ஆனா நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்போ வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிள் எல்லாம் யோசிச்சேன். இந்த மாதிரிலாம் கடைசியில அதெல்லாம் வரல. அதுதான் சார் ஒர்க் அவுட் ஆகுற டெக்னிக் அது. அத எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல வெங்கட் பிரபு. ஆ 2 பேருக்கும் நாம ஜில்லாவோட கான்செப்ட் தான். இவனும் இவனும் ஆப்போசிட்லாம் இருப்பாய்ங்க. ஒரு கட்டத்துல வந்து 2 பேரும் ஒண்ணா சேருவாய்ங்க. அது ஏதோ ஒரு பாயிண்ட்டா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒர்க் அவுட் ஆனத விட இன்னும் டபுள் மடங்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் படம். அதுதான் வந்து படம். அதுதான் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். அத வந்து மிஸ் ம், பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அத வந்து எங்கன்னா ம், அத வந்து அவன ரொம்ப வில்லனிசமா காட்டணுங்கிறதுக்காகவே மிஸ் பண்ண மாரி தெரிஞ்சுச்சு. விஜயோட ஓகே விஜய் ம், வந்து ஃபுல்லா சின்ன விஜய் வந்து அவன் தான் வில்லன்ன்ற மாரி கொண்டு வரும்போதே வந்து அங்கேயே வந்து அந்த அந்த ஐடியா வந்து அப்படியே புதைஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. அதோட ம், நான் அதோட போயிருச்சு. ம். ஜெயராமன் சரி. சாரும் பிரபுதேவாவும் வந்து வில்லனா இருப்பாங்க. ம், ம், ம். அத வந்து விஜயை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க ஏதோ பிளான் பண்ணுவாங்க. அதை பண்ணி தான் ரஷ்யாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ ம், வந்து ம், ரஷ்யால இவன் எதேர்ச்சியா கிடைச்சிருப்பார் போல இது சின்ன விஜய். ஆனா அங்க வந்து அது மாதிரி ஏதாவது யோசிச்சேன். மேபி நம்ம யோசிக்கிறத தாண்டி டைரக்டர் நினைக்கிறது தானே சக்சஸ். ம். சரி, அந்த நான் மாதிரி ரொம்ப ஓகே. நான் ரொம்ப அதிகமா நினைச்சிட்டேன் சார். டைம் மிஷின்ல போயிட்டு பழைய காலத்துல பண்ண ஒரு தவறு நடக்காம இருக்கிறதுக்காக சார் இவரே போயிட்டு எனக்கு விஜய் கூட சேர்ந்து கம்பைல் பண்ணி அது ஏதோ பயங்கரமா பண்ண போறாரு அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டேன் சார். பார்ட் 2க்கு லீட் கொடுத்தாங்களா? அதெல்லாம் புரியவே இல்லை சார். என்ன சொன்னாங்க? என்ன சொல்ல வந்தாங்க? க்ளோனிங் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலா சார் இப்ப இருந்த விஜய் வந்து க்ளோன் பண்ண விஜய். இப்ப இவர் ஜீவன் இருக்கார்ல, இப்ப நம்ம ஆமா, கொன்னார்ல, ம், அவரு ஆமா. வந்து ம், க்ளோன் செய்யப்பட்ட விஜய். ம், ஆ. ஒரு ஓஜி விஜய்ன்னு சொல்லிட்டு காமிச்சாங்கல்ல, ஓஜி ஜீவன் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காருன்ற மாரி. ஆக்சுவலா இவனோட ஒரிஜினல் பையன் வந்து உயிரோட தான் இருக்கான். இப்ப செத்தது வந்து அவனோட க்ளோனிங்ன்ற மாரி. அட போங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். சீரியலா இருக்கட்டும், எபிசோடா எத்தனை வேணா எடுங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். படமா எடுத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தோமா, ஜாலியா என்ஜாய் பண்ண வெளில வந்துடணும். திரும்ப அதை லீட் கொடுத்து பார்ட் 2 வச்சு இல்ல ஏன் சார். சார்? அது தேவையே இல்லாத இது விஷயம் சார். இதே தான் சார் ஜெமினி மேனோட கான்செப்டும் இதே தான் சார். ஹீரோவோட செல்லையே எடுத்து க்ளோன் பண்ணி வில் ஸ்மித் வந்து சின்ன வயசு வில் ஸ்மித் வந்து பெரிய வயசு வில் ஸ்மித்தை கொல்றது தான் கதை. நம்ம ஏற்கனவே ம், போட்டிருந்தாங்களா அந்த கதை இது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ரெண்டும் ஒரே கதை தான். என்ன இவங்க ம், தேவையில்லாம சாட்ஸு இது பேங்காக்கு அது இதுன்னு ஒரு 1.5 மணி நேரம் இழுத்து ம், அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதில் நேரடியாக ம், கொல்ல வந்துருவான். எதுக்குடா கொல்ல ம், வரான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி அவனையே க்ளோன் பண்ணி அவனால் அவனை மட்டும் தான் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதில் அவன் ம், ஹிட்மேனாக இருப்பான். ஒரு ஒரு ம், ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு ஹிட்மேனாக இருப்பான். ஏன்னா நான் ஃபுல்லாக ம், படத்தை ம், பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை தான் வாசித்தேன் நான்.
ம். ரெண்டும் ஒரே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஸ்டோரி தான், ஒரே மாதிரியான ஸ்டோரி தான். இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு ஸ்டோரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுமே அந்த அந்த சீன், அந்த விஜயோட மேனரிசம் நல்லா இருந்துச்சே தவிர, அதான் சார் சீன்ஸாக தான் நல்லா இருக்கு எல்லாமே. அதான் சார் விஜய் அதான் சாருக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ம், வெங்கட் பிரபு சார் எந்த ஒரு லைன் சொல்லி விஜய் சாருக்கு பிடிச்ச மாதிரி இதை மாத்திட்டாருன்னு தெரியல. ம், நிறைய ம், நடிக்கிறதுக்கு மட்டும் ஸ்கோப் இருக்கு சார். பட் ஆனா ம், கதை பழசு, லாஜிக் பழசு, ம். நிறைய சொதப்பல்கள் நிறைய இருக்குதான். பட் ஓகே. ஆனா சமீபத்துல கவனிச்சிங்களா சார், விஜய் சார் வயசுல இருக்கிற மத்த ஹீரோக்கெல்லாம் லவ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு சினிமால லவ் பண்ற மாதிரிலாம் சீன்ஸ் வைக்கிறது இல்ல. இந்த யங்ஸ்டராவே மோஸ்ட்லி காட்டிக்காம, யங்ஸ்டர் காட்டாம இந்த லவ் மாதிரி பண்ணிட்டு லவ் பின்னாடி சுத்துற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ம். ஆனா விஜய் சார் வந்து இன்னும் ரொம்ப இறங்கி உள்ள பூந்து விளையாடுற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? லாஸ்ட் 2, 3 படமா. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து குழந்தைகள் முதற்கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார். ரஜினிக்கு அப்புறம் குழந்தைகள் கொண்டாடுற ஒரு ஹீரோவா விஜய் இருக்காரு. ம். அதுக்கப்புறம் எஸ்கே இருக்கு அப்படி. ஆனா விஜய் சார் இருக்கும்போது அவரு குழந்தைகளோட நாங்க சேர்ந்து அந்த படத்தை பாக்குறோம் போகும்போது போது கொஞ்சம் பண்ணிருக்கலாம் சில சீன்ஸ்லாம். ஆமாம் சார். இப்போ 2, 3 இதுவாக அப்படி தான் போயிட்டு இருக்கு 2, படங்கள்லாம். 3 படமா அப்படி போயிட்டு இருக்கு. அதை அவர் ஆமாம். தவிர்க்கணும். அவருக்கே பெரிய இல்ல வயசு இதுவே பையன். நான் இந்த மாரி வெங்கட் பிரபு வைப்பார்ன்னு நான் எதிர்பார்க்கல நானு. இந்த இல்ல நீங்க இது இந்த ஆக்சுவலி இந்த அதான் சீனா இருக்கட்டும், அந்த ஆமா. அந்த நீங்க நம்ம சொன்னோம்ல, அந்த பிச்சை எடுக்க ம். வைக்கிற சீனா இருக்கட்டும், ம், ம், கொஞ்சம் ம். ரொமான்ஸா இருக்கட்டும், இந்த மாரி ம், விஜய் இருக்கும்போது இந்த மாரி ஒரு கமர்ஷியலா ம், இருக்கும்போது ம். அத கொண்டு வர வேணான்ற மாரி தான் நெனச்சுப்பாருன்னு நான் நெனச்சேன் நானு. ஆனா இல்ல வந்து இது வலுக்கட்டாயப்படுத்தி வச்ச சீனா இருக்கு சார். அந்த ம், கிஸ்ஸிங் சீன்லாம் ம். வலுக்கட்டாயப்படுத்தி அந்த இடத்துல வைக்கணுமான்ற மாரிலாம் இருந்துச்சு அது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ம். சூப்பரான கமர்ஷியல் படமா கொண்டு வந்திருக்கலாம். ம், அந்த ம். மாரி சீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு. ஆனா வந்து எதுக்காக அத கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எதுவுமே இல்லாம எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். இந்த மாரி சீன்ஸ் ம், இல்லாம ம். எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். அது எதுக்கு ம், ம். மறுபடியும் வைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ம், ம், பார்ப்போம். ம். அடுத்த படத்துல ஃபைனல் படத்துலயாவது ஏதாவது ஹெச் வினோத் ஏதாவது பண்றாரான்னு பார்ப்போம். ஒரு ம். ஒரு சூப்பரா ஒரு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சார், ஒரு துப்பாக்கி மாரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ம். அடல்ட்ரு இது இல்லாம, ம், சீன்ஸ் ம், இல்லாம, ம். ஒரு ம், இன்டெலிஜென்ட்டா, ம். ஒரு ஸ்மார்ட்டா, ஒரு ஸ்டைலிஷான ஒரு படத்த தான் எதிர்பார்க்குறோம் நம்ம விஜய் கிட்ட ம், இருந்து. ம், ம். எல்லாரும் பார்க்குற ம், மாரி ம். இருக்கணும் ஒரு படம். ஆமா. அது வந்து அப்படியே ஒரு 2, 3 படமா வந்து பெருசா இல்ல. நம்ம ஒரு பீஸ்ட்ங்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு கில்லரா காமிக்கிறாங்க. ம், ம். லியோல வந்து அதுக்கும் மேல ஒரு வில்லன் வந்து நல்லவனான மாரி இருக்கிற மாரி இருக்காங்க. அதெல்லாம் ம், ம். விஜயோட இதுவே கிடையாது. கான்செப்ட்டே ம், கிடையாது. ம். அதெல்லாம் விஜய் வந்து ஒரு 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 சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியல். அத ம், வந்து ம். நல்லா யுட்டிலைஸ் பண்ணதுக்கு தெரியல. நான் துப்பாக்கி கத்தியோட அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். அந்த ம், இதெல்லாமே. ம். அத வந்து ஒரு கெட்டவனா காமிச்சாலுமே, அதுல வந்து ஒரு நல்லவன் நல்லவன் வர்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க கத்தியிலயுமே. ம், துப்பாக்கியில ம், ம். சொல்லவே தேவையில்ல. எல்லாமே ஸ்மார்ட்னஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்மார்ட்டா ஒரு ஸ்லீக்கா அழகா ஒரு 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 ப்ராப்பரான ஹீரோனா இப்படிதான் இருக்கணுன்ற மாரி எழுதியிருப்பாரு முருகதாஸ். நம்ம அந்த ம், மாரி தான் எதிர்பார்க்குறோம் நம்ம. ஆனா ம். அதுக்கப்புறமே முருகதாஸாலே கூட அந்த மாரி அத ரெக்ரியேட் பண்ண முடியல. து ம், துப்பாக்கி, ம். கத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்க்கார் தான் எடுத்தாரு. சர்க்கார் வந்து பெருசா ம். ஒண்ணும் இல்ல. ம், ஃபர்ஸ்ட் ம். ஹாஃப் ஓகேவா இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அது இல்ல அது சார், செகண்ட் ஹாஃப் முருகதாஸ் சர்க்காரை பொறுத்த வரைக்கும் எதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அந்த போலீஸ் கலவரம்லாம் நடக்கும்ல, ம், ம், அவன் உள்ள பூந்து அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் சார். ம், ம், ம். அந்த இடத்துல ஹீரோஷன் காட்டிட்டு வெளில வர்றாருன்னா அதுக்கு ஏதாவது சொல்லிடணும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க இல்ல முடியல. சார். அது 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 எழுதவே இல்ல சார் அவங்க அதுக்கெல்லாம் நீங்க நம்ம 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 யோசிக்கிற அளவுக்கு நீங்க அந்த சீனும், இந்த சீனும் எனக்கு ஒரே மாரி தான் இருந்துச்சு. இதுல கலவரம் வருது இல்ல மாஸ்கோல. ம், ம், அதுல ம். ம், 2 ஒரே மாரி தான். அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம குடுக்கணும். அதுக்கு ம், ஜஸ்ட் லைக் தட் நீ ஒண்ணு அடங்கி போறது, இல்லன்னா போய் சண்டை போடுறதுங்கிறது சொல்யூஷன் கிடையாது. ஒரு 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 பெரிய கலவரம் நடக்குது, ஒரு பெரிய மாப்ஸ்டர் நடக்குதுன்னா, அதுலேருந்து அதுக்கு விடிவு என்னன்றத சொல்லணும். இல்லன்னா அத வந்து இதுல சொல்லியிருப்பாங்கல்ல, ட்ரிபிள் ஆர்ல சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? எனக்கு அவன் ஒருத்தவன் மட்டும் வேணும்னு சொல்லுவாய்ங்க. ஒரு சீன எப்படி கன்சியூம் பண்ணணுன்றது இருக்கு பாருங்க. ராஜமௌழி எடுத்திருப்பாரு. அதுல ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அதுல ம், ஒருத்தவன மட்டும் தூக்கிட்டு வருவான். அதான் அதான் அந்த அந்த சீனோட ம். வெற்றின்னு சொல்லலாம். அவன ஒருத்தவன ம், மட்டும் ம், ம். எப்புட்றா போய் தூக்கிட்டு வர போறான் அப்படின்ற மாரி இருக்கும். இந்த மாரி ம். ஒரு கலவர சீனோ, ஒரு 1000 பேர் இருக்கிற சீனோ, ஒரு 100 பேர் இருக்கிற சீனோ வைக்கும்போது, அதுல ஒரு மோட்டிவ் இருக்கணும். நம்ம போய் ம். கூட்டத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சிட்டோம்னா, அது வந்து சரியாயிருமா? அந்த இது சரியாயிருமா? அதுல அதுல காமிச்சிருப்பான். அவன் ஒருத்தவன புடிச்சன்னா, மொத்த கூட்டமும் அடங்கிரும் அப்டிம்பாங்க. அவன் ஒருத்தவன தூக்கிட்டு ம். வருவான்.
அதுதான் ராஜமௌலியோட ரைட்டிங்கோட பவர்னு சொல்லலாம். அது அந்த அது எல்லாமே இவங்கள்ட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லா இதுல மிஸ்ஸிங் இதுல. அந்த சர்க்கார்ல வந்த சீன் ஆகட்டும், இதுல வந்த அந்த கலவரம் சீனாக இருக்கட்டும். 2 இதுலயுமே வந்து அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் மிஸ்ஸிங் நமக்கு. எனக்கு சார் சமீபத்திய படத்துல விஜய் படத்துல வாரிசு படம் சரியா பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ம். பட் இன்னைக்கு லெவல்ல யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வாரிசு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ! இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். வாரிசுலாம் என்னால பார்க்கவே முடியல. இல்ல எனக்கு இந்த படம் என்னால ஒத்துக்க முடியல. ம். வேற மாதிரி யோசிச்சுட்டு வெங்கட் பிரபு சார் இப்படி பண்ணிட்டாரு. நம்ம நெனச்ச மாரி பண்ணல சார் வெங்கட் பிரபு. ஆனா வந்து பெட்டரா கண்டிப்பா பண்ணிருக்கலாம். கண்டிப்பா வந்து சோசியல் மீடியால வந்து பாசிட்டிவ் டாக்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ம், ம். வாரிசு மாரி ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதான் சார் மக்கள் நம்புவாங்க. ரிவ்யூ என்ன வருதோ. நீங்க ம். லியோவும் சரி, வாரிசும் சரி, பீஸ்டும் சரி. வந்த உடனே வந்து நம்ம வடிவேல் தலைய தொங்கிட்டு போற மாரி போட்டாய்ங்க போஸ்ட். அவ்வளோதான். ம். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிக்கவே இல்ல. ஒரு நல்ல ம், ரிவ்யூஸ் ம். அதுக்கப்புறம் வரவே இல்ல. என்னதான் ஒரு சீன் நல்லா இருந்துச்சு மத்தவங்கலாம் சொன்னாலுமே, ஆனா வந்து ரிவ்யூ வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி எந்த சீனும் ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோலாம் வரவே இல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒண்ணு ஒண்ணா முளைக்க ஆரம்பிச்சது. ஒண்ணு ஒண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிச்சு. இதுல இது சரியில்ல. எம்ஐ கூட 200 வச்சு ஜெயிச்சிட்டாங்களா? மும்பை கூட 200 வச்சு ஜெயிச்சிட்டாங்களா? இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிக்குது. இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து மூவி வந்து ரீச் ஆயிரும். அது ரீச் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் நானு. கண்டிப்பா இது வந்து பெரிய ஹிட்டா தான் சார் ஆகப்போகுது படம். ஏன்னா வந்து சோசியல் மீடியால வந்து 90% பாசிட்டிவ் டாக்ஸும், ஒரு 10% நெகட்டிவ் டாக்ஸும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து பெருசா வாழ்த்துக்கள் சார். ஆமா. நான் பெருசா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவ. அதெல்லாம் எனக்கு தெரியுது. நெறைய பேர் வந்து பாசிட்டிவா வாழ்த்துக்கள் சார். சொல்றாய்ங்க. ஒரு வாழ்த்துக்கள். 10% வந்து நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. கமர்ஷியலி ஓடிரும் சார். ஆனா படத்த நம்மளோட நம்ம சேனலோட நோக்கம் வந்து கமர்ஷியலா ஓடணுங்கிறது கிடையாது. நல்ல படங்கள் வரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதுல பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பக்கம் இருக்க 10% தான் இருக்கேன். படம் நல்லா இருந்திருக்கணுன்ற 10%ல தான் இருந்திருக்கேன் நானு. நான் மெஜாரிட்டி 90% பக்கம் நான் போகல. நான் வந்து அந்த 10%க்குள்ள தான் இருக்கேன். நல்லா இருந்திருக்கலாம் படம். வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் நாங்க எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். இது யாருடைய மனசை புண்படுத்துறதுக்காகவும் எதுவும் கிடையாது. தயாரிப்பாளர்களோ இல்ல மற்றவர்களோ யாரும் புண்பட வேண்டாம். ரசிகர்களும் புண்பட வேண்டாம். எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம். பார்த்தவங்க இதை கேட்டுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்களுடைய ரிவ்யூ வந்து கரெக்டா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்காதவங்க எங்களுடைய ரிவ்யூஸை பார்த்துருந்தாலும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. படம் போய் பாருங்க. நல்ல படமா தான் இருக்கு. ஒரு டைம் கண்டிப்பா பார்க்கலாம். பாருங்க. தேங்க்யூ. நன்றி.